சார் இங்கே பாருங்க சார் இங்கே பாருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க சார் இங்கே பாருங்க சார் இங்கே பாருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க கொஞ்சம் கோட்டை வாங்கவே மாட்டேங்குது இங்கே பாருங்க இங்கே சார் இங்கே பாருங்க சார் தேங்க்யூ இங்கே பாருங்க இங்கே பாருங்க இங்கே இப்படியெல்லாம் கடந்து வந்த பாதைகளை இணைக்கும் பொழுது பல்வேறு இடையூறுகளை கடந்து வந்ததற்கு இவரே ஒரு சாட்சி. அந்த அடிப்படையிலே நடத்திக் கொள்ள வேண்டும் என்று ஒரு அறிவுரை சொன்னார். ESMB என்று அரசு வழங்கிய சான்று நமக்கு கடைசியாக கிடைக்கப்பட்ட ஒரு சான்று. RSMB என்று அழைக்கலாம் அல்லது ESMB என்று அழைக்கலாம். அந்த ESMB என்று வாங்கி வைத்துள்ளவர்கள் அதுதான் கடைசியாக கொடுக்கப்பட்ட பதிவு. அவர்கள் தன்னுடைய பெயருக்கு முன்பாக டாக்டர் என்று போட்டுக் கொள்வதற்கு முழு அதிகாரமும் இருக்கின்றது. அதற்கு முன்பாக RIMP என்ற செகண்ட் கிளாஸ் D கிளாஸ் என்றெல்லாம் அந்த RIMP அதற்கு முன்பாக இருந்த GCIM எல்லாம் இப்பொழுதுதான் அவர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. மற்றவர்கள் பொதுவாக வைத்தியர் என்றும் சித்த வைத்திய சிகாமணி என்றும் சித்த வைத்திய சிந்தாமணி என்றும் இப்படி பல்வேறு நாம் நமது சங்கங்களிலோ அல்லது பல அரங்கத்திலோ பெற்ற பெயரை முன்னாடி டைட்டில் போட்டுக்கொள்ளலாமே ஒழிய டாக்டர் என்ற வார்த்தையை போட்டுக்கொள்வதற்கு அதிகாரம் வாய்ப்புகள் குறைவாக இருப்பவர்கள் அதை பிரசரிக்க வேண்டாம் என்பதை நமது வழக்கறிஞர் சொன்னார். உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தில் அவர் உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தில் ஒரு கோர்ஸ் அறிமுகப்படுத்தி அதுக்கு ஒரு விசிட்டிங் பேக்கேஜ் இருந்து அவங்களுக்கெல்லாம் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு டிப்ளமோ சான்றிதழ் எடுக்கிறாங்க. ஸோ அங்கீகரிக்கப்பட்ட டிப்ளமோ சான்றிதழ் மூலமா இந்த பரம்பரை பாரம்பரிய மருத்துவர் பொதுக்குழு கூட்டம் சிறப்பாக காந்தி மியூசியத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த பொதுக்குழு கூட்டத்தினுடைய நோக்கம் நீண்ட காலமாக மதுரை சித்த வைத்திய சங்கம் சோர்வடைந்து ஒரு ஒற்றுமையாக இல்லாமல் இருந்ததை என்று ஒற்றுமைப்படுத்தப்பட்டு இந்த காந்தி மியூசியத்திலே IGSR அரங்கத்தில் காலை 11 மணிக்கு துவங்கி இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த சங்கத்தின் செயல்பாடுகளிலே முக்கியமாக வரவிருக்கின்ற 100வது ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடுவது என்றும் தமிழகமெங்கும் இருக்கக்கூடிய சித்த மருத்துவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அவர்களுக்கு அரசு சார்பாக பதிவு வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் எங்களது சித்த வைத்திய சங்கத்திலே ஒரு ஸ்டடி சென்டர் ஒன்றை உருவாக்கி வாரந்தோறும் புதிய மருத்துவர்களுக்கு புத்தாக்க பயிற்சியும் வழங்கி இந்த ஸ்டடி சென்டரை நல்ல முறையில் நடத்தும் பொழுது
அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஆய்வு பட்டம், டாக்டர் பட்டம் என்று சொல்லக்கூடிய அளவிலே, பிஹெச்டி பட்டம் என்று சொல்லக்கூடிய அளவிலே பெற்றுத்தருவது இந்த சங்கத்தின் நோக்கமாக இருக்கின்றது. நல வாரியத்தை உருவாக்க வேண்டும் என்றும் நாங்கள் நினைக்கின்றோம். சித்த மருத்துவ மன்றம் சென்னையில் அரும்பாக்கத்தில் இருப்பது சரியாக செயல்படவில்லை. இந்த மருத்துவர்கள் அனைவருக்குமே பதிவு வேண்டும் என்பது நீண்டகால கோரிக்கை. வாழ்வாதாரத்திற்கு இன்றைக்கு பல்வேறு வகையிலே அரசு நிதி உதவி வழங்குவதை விட எங்களை போன்ற சித்த வைத்தியர்களுக்கு பதிவு ஒன்றை எங்களை பரிசோதித்து அதை கொடுத்துவிட்டால் எங்களுக்கு நிதி ஆதாரம் தேவையில்லை. நாங்களே இந்த நாட்டிற்கு ஒரு நிதி ஆதாரத்தை உருவாக்கி கொடுப்போம். சித்த மருத்துவம், தேசிய மருத்துவம், சுதேசிய மருத்துவம், இந்த மண்ணின் மருத்துவம், உணவே மருந்து என்ற அடிப்படையிலே அரசுக்கு கூடுதல் சுமை இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சித்த வைத்தியர்களுக்கு அவர்களை ஆய்வு செய்து அவர்களுக்கு கருத்து பட்டறைகள் வைத்து தேர்ந்தெடுத்து பதிவு வழங்க வேண்டும் என்பதே எங்களுடைய நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவலாகும். ஆகையால் சித்த மருத்துவர்கள் ஒன்றுபட்டு கொண்டே இருக்கின்றார்கள். இன்னும் மேலும் நாங்கள் ஒரு 5000-6000 நபர்களுக்கு மேலாக தமிழகத்திலே சித்த மருத்துவர்கள் இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கின்றோம். அரசு முறையாக எங்களுக்கு பதிவு கொடுத்தால் நிதி சுமை கூட அரசுக்கு குறைந்துவிடும். இதுபோல் மேலும் ஒவ்வொரு புகழ்பெற்ற ஆலயங்களில் எல்லாமே ஸ்தல விருட்சம் என்று ஒன்று உண்டு. அதை பற்றி தனியாக தெரிவித்துக் கொள்ளலாம். உதாரணத்திற்கு ஒரு கோயிலில் வில்வ மரம் இருக்கின்றது என்றால் அது ஒரு மருத்துவ குணமுடைய மரம். அதுபோன்று ஒவ்வொரு புகழ்பெற்ற ஆலயத்திலும் பிரசாத ஸ்டால் இருப்பது போல் சித்த மருந்துகள், சித்த மருத்துவமனை, ஆலோசனை மையம், அங்கே சித்த மருந்துகள் கிடைப்பதற்கு அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று வேண்டி விரும்பி மதுரை சித்த வைத்திய சங்கத்தின் சார்பாக, அனைத்து நிர்வாகிகள் சார்பாக, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவர்களின் கோரிக்கையாக அன்போடு இந்த அரசை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மதுரை சித்த வைத்திய சங்கம், மதுரை. மதுரை சித்த வைத்திய சங்கத்தின் செயல் தலைவர் நான், சோலைமலை டாக்டர் எஸ். வரதராஜன். மதுரை சித்த வைத்திய சங்க